கமல் தான் ப்ரோ. விஜய் சேதுபதி ஒரு சிலது கேட்குறாரு, அப்புறம் மக்கள் சொல்கிறத மட்டும் கேட்டு மட்டும் போகிறாரு, தொட்டு தொட்டு போகிறாரு. மற்றபடி அவ்வளோ எதுவும் பெருசாலாம் பண்ணல ப்ரோ. அவர் எதுவுமே கேட்க மாட்டார் ப்ரோ. முதல் கேட்டால் எதனாச்சும் சொல்லலாம், யாராச்சும் ஒரு ஆள் பிடிக்கிறாரு, அவங்கள பற்றி மட்டும் கேட்குறாரு, சும்மா தொட்டு தொட்டு போகிறாரு. எப்படி தேய்ச்சி அது ஊரில் தொட்டாங்களோ அதுமாரி தான் போகிறாரு, தவிர அதிகமாகலாம் பேசலை. இப்போ தான் கடந்த 2 வாரமாக பார்த்தா ஏதோ கேட்குறாருன்னு கேட்குறாரா இல்லையான்னு தெரில, அவ்வளோதான். மேபி ஃபஸ்ட்டு இருக்கும், இப்போ ஃபஸ்ட்டு இருந்த 6 வாரத்துக்கும் இப்போ இருக்கிற 2 வாரத்துக்கும் பார்த்தா ஃபஸ்ட்டு 6 வாரம் அப்படி தான் இருந்தார். லாஸ்ட் 2 வாரம் பண்ணொன்று பண்ணுறாரு கரெக்டாக. அது கரெக்டாக பார்த்தா சாட்சினா தான் போகணும்னு நினைச்சா, ஆனால் சாட்சினா போக மாட்டேங்குது. சிவா போயிட்டாரு. இப்போ இந்த வாரம் யார் போக போகிறாருன்னா மேபி எனக்கு தெரிஞ்ச மட்டும் சாட்சினா போனால் இன்னும் கொஞ்சம் கேம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் முத்து மட்டும் போகக்கூடாது. ஆமாம், முத்து தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அருண் முடிச்சு வைக்கிறாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ வரையும் கேமு. ஜாக்லின்னு மற்றவங்களாம் சும்மா தொட்டு தொட்டு போகிறாங்க. பார்ப்போம். அதே தான் அதே தான் வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த லாஸ்ட்டாக அந்த டாய் டாஸ்க்லேயே அதான் இருந்தது. என்ன காப்பாற்றுங்கன்னா எல்லார்டையும் போய் கேட்டிருந்தாங்க. இப்போ அருண் நினச்சிருந்தா அருண் லாஸ்ட் வரையும் மோதி இருக்கலாம். பொண்ணு இருக்குனால அவர் ஓரமாக ஒதுங்கி போனார். மேபி வர வாய்ப்பு இருக்குது ப்ரோ, கடைசி மட்டும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படியே இருந்தால் வர வாய்ப்பு இல்லை, நடுவில் அமுச்சு விட்ருவாங்க. அடித்தா மேபி எனக்கு சௌந்தர்யா இல்லாட்டி முத்து அடிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா முத்து தான் முத்து பண்ணுறதை பார்த்தா முத்து இருப்பார் கடைசி மட்டும், டாப் 2 வரையும் வருவார். என் ஓட்டு இப்போ வரையும் சௌந்தர்யாவுக்கு தான். இல்லை, முத்து கொஞ்சம் கேம் நல்லா இருக்குது, அவருக்கு மட்டும் கேம் நல்லா இருக்குது. அவன் சொல்கிறான், நீங்கள் வேற. இல்லை, அவங்க பிடிக்கும் அவ்வளோதான். அவங்க கேங்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆமாம், கோவா கேங் வந்து அது எப்படி சொல்லு, கோவா கேங்கில் இருக்கிற 4 பேருமே நல்லா இருக்காங்க, அதனால பிடிச்சிருக்கு. அந்த 4 பேருமே எலிமிட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சாட்சினா ஆகணும்னு ஆசை, ஆனால் சாட்சினா ஆக மாட்டா. இல்லாட்டி அந்த மூத்தக்குடியாக இருக்கிற அந்தனை தான் போகிறேன்னு நினைக்கிறேன். அவர் தான் கல்யாணம், அவர் தான் கொஞ்சம் கேமில் ஸ்லோவாக இருக்கிறாரு. ஆனால் இப்போ அந்த கேம்லாம் ரொம்ப அடிதடி தான் போயிட்டுருக்கு. அப்படி இல்லாட்டி ராணுவ போக வாய்ப்பு அதிகம். ஆமாம், வாய்ப்புகள் அதிகம். ஆமாம், அவர் ரியாலிட்டியை கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. படத்தில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எதுவாக இருந்தாலும் சைடு டு சைடு பேசுகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எப்படி சொல்லுது ரொம்ப தவளத்தை காமிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அவர் ரொம்ப ஆஃப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குது. உண்மையாக சொன்னாதான். ஆனால் அப்படி இல்லைன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு. ஆனால் போகிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது, கொஞ்சம் ஆகுது. போகிறதெல்லாம் பார்த்தா லாஸ்ட் வீக் வரையும் பார்த்தாலே, ஃப்ரைடே வரையும் பார்த்தாலே ஓட்டு அவர் தான், சாட்சினா தான் கம்மியாகுது. லாஸ்ட்டில் பார்த்தா சாட்சினாக தான் போகாமல் சிவா யாரோ போகிறாங்க. அதான் ஃபஸ்ட் டே கம்பல்சரி நடக்கும் தெரியும். முதல்ல தெரிஞ்சு அதுக்கப்புறம் கேம் நல்லா 3 நாள் 4 நாள் நல்லா ஆனாங்க, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்டில் போனால் இவன் போனால் வாய்ப்புகள் அதிகம், யுவராஜ் போனால் வாய்ப்புகள் அதிகம். அவன் எப்படி சொல்றது, இருக்கிற கும்பலை பிரித்து விட்டு மறுபடியும் சேருவான். ஆமாம், அவ்வளோ கரெக்டாலாம் சொல்ல முடியாது. முத்துக்கு ஆப்போசிட்டில் சௌந்தர்யாவோ இல்லாட்டி வேறு யாரோ நின்றா அதுவும் பார்க்கணும். தீபக்லாம் நின்றாருன்னா தீபக் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது அதிகம். ஆமாம், சிம்பு இல்லாட்டி கமல் வரமாட்டார், சிம்பு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சிம்பு வந்து கொஞ்சம் டைம் பண்ணப்போ கரெக்டாக கேள்வி கேட்டார். ஒரு வேளை கேள்வி கேட்குறதுக்கு ஆளுங்க எழுதி கொடுக்குறவங்க வந்து ஒரு வேளை இவருக்கு எதனாச்சும் டேமேஜ் ஆக போகுதுன்னு பார்க்குறாங்களான்னு தெரில. ஏன்னா சிம்பு இருக்கும் போது கொஸ்டின்லாம் இருக்குன்னு இருந்தது. சிம்பு வந்தால் நல்லாயிருக்கும். புது முகமாக தான் நல்லாயிருக்கும். விஜய் டிவியில் வர முகத்தை தவிர புதுசாக இப்போ எப்படி சிவா ராணவ் அவங்கள மாரி கொண்டு வந்தாங்க, அதுமாரி புது மூஞ்சை கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆல்ரெடி வாய்ப்பு இருந்து மவுஸில் இல்லாமல் போனவங்களை கொண்டு வந்து ஏன் மவுஸ் ஏற்றி விடுறீங்க? புதுசாக டெவலப் ஆகி வருவாங்களே, அவங்களும் மவுஸ் ஏற்றி விடலாம்ல. இப்போ போனால்
இவரு கூட இருக்காங்களே முத்து கூட இருக்கிறவங்கள தான் பிரித்து விடுவேன். ஆனால் முத்து தனியாக எப்படி யாராருன்னு பார்க்கணும். முத்து கூட கூட்டமாக சாட்சினாலாம் முத்து கூட போய் ஜாலியாக அடிச்சினாலாம் இது வரையும் ட்ராவல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். விஷால் இல்லை, அவர் ஆரோக்கியமுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஒரு டைம் இப்படி இருக்காரு, திடீர்னு ஜாக்லின் கூட நல்லா இருக்காரு, திடீர்னு ஜாக்லின் கூடயே சண்டை போடுறாரு. அது தெரியும், அதுதான் காமெடி. சௌந்தர்யா ரயான் இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்கு கிரஷ், 2 பேரும் கிரஷ்ன்றா. அவங்க என்ன தர்ஷிகா ஃப்ரெண்டும் கிடையாது, லவரும் கிடையாது, வேற எதுவும் கிடையாதுன்னா எப்படி? வாய்ப்பே கிடையாது. கவின்னு அவங்களே சேரல, இவங்களாம் எப்படி சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை. சும்மா அப்போதைக்கு தொட்டுக்க ஒரு மாதிரி. உங்கள் வீட்டில் யாருக்கு ப்ரோ சப்போர்ட் பண்ணுறாங்க? முத்துக்கு ப்ரோ சொல்லிட்டேனே. வீட்டில் எல்லாருமே ஃபேமிலி விட்டு முத்துக்கு தான். முத்துக்கு தான். எங்கள் அப்பா ஒண்டி மஞ்சுளாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஆமாம். திடீர்னு முத்து எவிட் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? எவிட் ஆடாது தான் ப்ரோ. அவன் எவிட் ஆனால் கேம் அது யார் ஆடுவா? விஷால் தான் ஆடுறான், கொஞ்சம் யோசிச்சு ஆடுறான். அருண் ப்ரோ அவர் நல்லா ஆடுறாரு கொஞ்சம். தீபக் கேப்டன்சி அதாவது விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு நல்லா இருக்குன்னு. என்ன ஒன்று எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிறாரு இவர். நல்லா போலீஸ் வெறப்பாக இருப்பார், அது மாரி இருக்குங்களா. சத்யா பண்ணுவோம் ப்ரோ, அது முத்து ப்ரோ. ஆமாம் ப்ரோ. சத்யா சௌந்தர்யா ஃபஸ்ட்டு, அப்புறம் சாட்சனா ப்ரோ. ஜாக்லின் ஃபஸ்ட்டு வந்ததுலேயே அப்படியே மண்டே பிச்சுன்னு போயிடுச்சு. என்னடா இவ்வளோ சண்டை போடணுறா அப்படி ஆயிடுச்சு எனக்கு ப்ரோ. நெஞ்சு அவங்க வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் உண்மையாக இருக்காங்க சில பேர்கிட்ட. அந்த கோவா ஃபேமிலி ஒன்று வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நல்லா இருக்கிறாங்க. அது தவிர்த்து வெளியே போனீங்கன்னா ஃபேக் கேம் தான் ஆடுறாங்க எனக்கு வந்து. ஓ ஜெஃப்ரி எப்படி சொல்கிறது, அவனும் குட் பிளேயர் இருக்கான், ஆனால் இன்னும் அந்த கோவா கேங்கில் இருக்கான், அதனால அவன் கேம் வெளியே தெரிய மாட்டேது. அதான் ரீசனாக இருக்கும். ஆமாம், அந்த கும்பலில் அவன் தெரிய மாட்டான். நல்லா பண்ணுவான். இவங்க இல்லாமல் பிக் ஃபேன் பார்த்தீங்கன்னா, ஐயோ பட்டுன்னு என்ன சொல்கிறது இருபா மறந்துச்சு ப்ரோ. இருபா தெரில ப்ரோ. அவங்க தான் எனக்கு பிடிச்சிக்கிது. சொல்கிறேன், முத்து தான் வின் பண்ண வாய்ப்பு. முத்து வாங்கி பண்ண முத்து எயிட் ஆகினா விஜய் விஷால் இல்லைனா அருண் ப்ரோ. வாய்ப்பு இல்லை ப்ரோ. பாய்ஸ் அது இல்லை ப்ரோ. அவங்க ஏன் சொன்னல, அவங்க சொன்ன கேம் பிளே இல்லை, அவங்க ஃபேன்ஸ் அதிகமாக வராங்க. இவங்க கேம் பிளேவும் இருக்குது, ஃபேன்ஸும் வராங்க, அதனால வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். முத்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அது வாய்ப்பு இல்லை. நீங்கள் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருக்கு சப்போர்ட்? அவன் என்ன போனால் முத்து, அவர் பார்க்க மாட்டார், அவர் ஓட்டம் பண்ண மாட்டார். அவன் முத்து அந்த சைடில் தான். விஷால், முத்து, தர்ஷிகா அவங்க இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது, அதுமாரி ஆளுங்க தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். நடந்த பிக் பாஸ் சீசன்லேயே உங்களுக்கு பிடிச்ச சீசனாக எந்த சீசன்? 2 சாண்டி வந்தது தான். ஜாலியாக இருந்தது. அது டல்லாக போகிறதுங்க. இப்போ லாஸ்ட்டாக இது வரையும் வைல்ட் கார்டில் வந்தால் 2 பேர் 3 பேர் தான் வருவாங்க. அந்த வரவங்க கேமை மாற்றி விடுவாங்க. வரவங்க சிங்சாங் தான் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? ஒரு வேளை கேம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லையோ, இதே சாண்டி இருக்கும்போது இந்த ராய் கேம் வேறு லெவலில் பரபரப்பாக நடந்துனே இருந்தது. இப்போ தான் பார்த்தா அவ்வளோ பரபரப்பாலாம் இல்லை. நினச்சவங்க இதுவரையும் யாரும் ஜெயிக்கல. அன்பு ஒன்று தான் நினைதுன்ட்டு சாண்டி கொண்டு அவர் தூக்கின்னு போனார். அதுமாரி யாரும் நம்ம நினைக்கிறது மோஸ்ட்லி நடக்காது. மேபி இந்த சீசன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சௌந்தர்யா முத்துக்குமரனோட இன்னொருத்தங்க ஜெயிச்சா நல்லா இருக்குன்னா யாரை சொல்லுங்கள்? விஷாலாம் ஜாக்லின் ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஜாக்லின் இல்லாட்டி இந்த இவன் நம்ம இப்போ கேப்டனாக இருக்கான்ல சத்யாலாம் இன்னும் 2 வாரத்தில் போயிடுவார். இல்லை அப்படிலாம் இல்லை. அவங்க மற்றவங்க இதுவரையும் இப்போ போன பிரெட் டாஸ்ட்லேயே பிரெட்டு சமைச்சு போகிறதுனே சரி, எல்லாருக்குமே சரி, அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஒரு சில பேர் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த கூச்சிக்கு மாச்சம் இல்லாமல் கூச்சை நினச்சோம்னா ஹெல்ப் பண்ணுறது அவங்க மட்டும் தான். எல்லோரையும் சேர்த்து என்ன தேவையோ அது பார்த்துக்கிறாங்க. அவங்க கேமை கரெக்டாக ஆடுறாங்க. அதான் சொல்லுவேன், கோவா பாய்ஸில் யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆமாம், அதில் யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். நிறைய பேர்
தான் ஜெயிப்பாங்க ஏன்னா விஜய் சேதுபதி கூட படம் நடிச்சிட்டாங்க விஜய் சேதுபதி ஹோஸ்ட் அப்படிலாம் நினச்சாங்கன்னா பிக் பாஸ் அத்தியாவசம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரியே நடக்கல சாச்சனா ஜெயிச்சாங்க என்ன பண்ணுவீங்க? பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். அடுத்த சீசன் பார்க்க மாட்டீங்க? பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஹோஸ்ட் வந்து பார்க்க மாட்டீங்களா? சிம்பு வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தேன். வீட்டில் பார்ப்பாங்க, நான் அப்படியே எப்போனாச்சு ஒரே நாள் சேர்த்து வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அத்தை வாட்டிலாம் அப்படி பார்க்க வாய்ப்பு இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ லாஸ்ட்டாக குக் வித் கோமாளி அந்த மாரி தான் இதுவும் நடக்கும்னா எதுக்கு விஜய் டிவியே பார்க்கணும்? வேணாம். உங்கள் வீட்டில் யாருக்கு ப்ரோ சப்போர்ட் பண்ணுவாங்க? சௌந்தர்யா கோவா பைஸ் தான். ஆமாம், அவங்க எல்லாருமே அவங்களுக்கு உண்மையாக இருக்காங்க, டீமுக்கும் உண்மையாக இருக்காங்க. கூட இருந்து குளிப்பதில்லை. மஞ்சிரி தீபக் கூட இருக்காங்க, திடீர்னு பார்த்தா முத்து கூட அடிக்கிறாங்க, விஷால் கூட அடிக்கிறாங்க. யாருக்கு தேவையோ அவங்க கூட இருந்து போகிறதுக்கு எதுக்கு இருக்கணும்? அப்போ அது வந்து ஒத்துமை கிடையாது. கரெக்டாக நான் ஆடணுன்னா யார் கூட இருந்தால் ஆட முடியுமோ அவங்க கூட தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானதை அவங்க மாற்றிக்கிறாங்க. முத்து, தீபக், ஜாக்லின், சௌந்தர்யா இந்த 4 பேரில் எந்த காம்போ ஜெயிக்க போய் நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் யார் வீட்டில் அவங்க இருப்பாங்க? சௌந்தர்யா நிற்க வாய்ப்பு அதிகம். சௌந்தர்யா டாப் 5 வரையும் வந்துடுவாங்க. ஆமாம், பாய்ஸில் முத்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் டாப் 5 ஆகும்போது தான் முத்து காசு எடுத்துன்னு போகவும் வாய்ப்பு அதிகம். வின் பண்ணி வாய்ப்பு இருக்குன்றீங்களா? வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி கேஷ் மட்டும் கேஷை மட்டும் எடுத்துன்னு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.